Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு மம்மா சமையல்ல ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு குக்கரில் ஒரு ஆட்டோட கால் சேர்த்துக்கோங்க. இதோட 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னுமே ருசியாக இருக்கும். கூடவே 2 சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 அல்லது 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சு 8லேருந்து 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். கால் நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இதை வேக வைக்கணும். ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. 10 அல்லது 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆன உடனேயும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கால்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. ஸோ நல்லா கலண்டு வெந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ அகைன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதோட நம்ம அரைச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விடுங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்போ இதை கடைசியாக தாளித்து விட்டுறலாம். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம பாயால் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா. ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடுங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.